சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், வாய்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக அப்லோட் பண்ணிவிட்டேன். ஷெடியூலில் இருக்கோம்ல நமக்கு. உங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்து நான் ஷெடியூலில் பண்ணி தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்போ அதுக்கப்புறம் தெரில, சில வேர்ட்ஸ் வந்து கட் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு வேர்டு நம்ம ஃபுல்லாக பேசுகிறோன்னா அந்த வேர்டு வந்து சின்னதாக மிடில் வேர்ட்ஸ் வந்து கட் ஆகுது. அதாவது ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக சில வேர்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸே போயிடும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி சின்ன இருக்குது, கட் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம அதில் வந்து என்ன ஒரு வேர்டு நான் கவனிச்சேன்னா, ஆக்சுவலாக ஐடிசியில் இப்போ யார் வேணாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த கம்பெனி தான் அந்த கம்பெனின்ற டர்பு இஷ்யூஸ் வந்து அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஷேர் இருக்கிறது அது யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், ஐடிசின்னு இல்லை. நமக்கு மேஜராக வந்து ஐடிசின்றதுனால உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே பெரிய கம்பெனி. இது சின்ன கம்பெனிக்கும் அஃபெக்ட் ஆகும். சேம் இதே இண்டஸ்ட்ரியில் நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும். மார்க்கெட்டில் ஐடிசிக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படணும்னு இல்லை. உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸுன்றது எதுக்கு? மக்களோட இதுக்காக தான், சேஃப்டிக்காக தான் ஆக்சுவலாக, ஓகேங்களா? அப்போது அந்த கம்பெனி வந்து இருக்காங்க, நாங்கள் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறோம் அப்படின்னா அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்ல. அதனால் அவங்க அந்த ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது ஐடிசின்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த ரூல் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன், ஓகேங்களா? அதுவே தான் சிட்டிசனுக்கும். உங்களுக்கு நீங்கள் நார்மல் இருக்கீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே என்ன ரூல்ஸ் இருக்கோ நம்ம ஏன்னா கேட்குறோம்ல, கொஸ்டின் கேட்குறோம்ல, அதுக்கு அவங்களுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். சில இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, சில ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆவாங்க. நமக்கு மேஜராக வந்து ஐடிசின்ற ஃபோக்கஸ் பண்ணுறோம். நிறையா கம்பெனிஸ் இருக்குது, நம்ம அதை போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும், ஓகேங்களா? அதான் மீடியாஸ் சரி, இதுவும் சரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த நேம்ன்றது கொஞ்சம் பிராண்டடுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் உங்களுக்கு. இப்போ என்ன நடக்கும்னா, ஐடிசியில் என்ன நடக்கும்னா, சின்ன ஒரு லாங் டைம் இதுக்கு முன்னாடி சார்ட்டே நீங்கள் எடுத்து பாருங்கள், பார்ப்போமா? ஐடிசி இங்கே மட்டும் உங்களுக்கு 400 ப்ரைஸ் டவுன் ஆகலை, இங்கேயும் டவுன் ஆகிருக்கு, இங்கேயும் டவுன் ஆகிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே பாருங்கள், இங்கேருந்து 350 ரூபாயிலேருந்து மார்க்கெட் எங்கே போயிருக்கு? 125 ரூபா போயிருக்கு. 125 ரூபா போயிட்டு 400 500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? இது டைம் என்னது நமக்கு? நீங்கள் இப்போ ஹோல்டிங், அதாவது சிலர் வந்து லாங் டைம் வெறும் ஹோல்டிங் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு டிவிடெண்ட்டு போனஸ் எல்லாம் கிடைக்கும். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஷேரை விற்க மாட்டாங்க. ஆக்சுவலாக லாங் டைமில் இருக்கவங்களுக்கு. இப்போ மிட் டைமில் இருக்கவங்க தான் கொஞ்சம் ஷேர்ஸை வந்து ஸ்விங் ட்ரேடு மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து ஷேர்ஸ் எல்லாம் விற்பாங்க. ஸோ இந்த இடம் என்னது, ப்ராஃபிட் புக்கிங்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டான ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கணும். அதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம நேற்று அனலைஸ் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? கிளியராக இது என்ன இருக்குது உங்களுக்கு, நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுதான் சப்போர்ட்டு மேஜராக. பிரேக் ஆகணும்னா நமக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் தான் இருக்குது, 304 ரூபா கிட்ட தான் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட்டு மந்த்லி 314, ஓகே, இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக சப்போர்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு ட்ரெண்ட் ரிவிஷன்றப்போ நமக்கு இங்கே ஒரு ஃபால் நடக்குதுல்ல, இங்கே வந்து மேஜராக நடக்குதா, மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்கும். இதுக்கு டைம் என்ன எடுத்திருக்கு, 2017, ஓகேங்களா? 2020, 3 வருஷம் டைம் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக சின்ன ஒரு கரெக்ஷன் வந்தாலும் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் இன்க்ரீஸ் ஆகும் அது உங்களுக்கு. ஸோ கரெக்டாக வந்து
அக்யூமேஷன் இங்கே நீங்கள் டவுன் ஆகிறப்ப என்ன பண்ணலாம், இங்கே 300 350 இருந்த மார்க்கெட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது 133 கொடுத்து வாங்கலாம். இப்போ உங்களால் இங்கே என்ன பண்ண முடியாது, 480 வாங்க முடியல. அதே ஷேரு இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, 340 கிடைக்குது. ஸோ நம்ம 300 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இல்லை இது ஓவரால் ஃபாலோ 300 தான் வரும், அதுக்கு மேலே ஃபாலோ ஆகுதுன்னா உங்களுக்கு நியர் 250 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம். இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் டவுனாக உங்களால் ஒரு கேபிட்டல் வச்சுருக்கீங்க, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரேட்டுக்கு இன்றைக்கி வாங்குறீங்க ஓகேங்களா. இன்னைய ரேட் 350 க்ளோஸு மார்க்கெட்டு. எவ்வளோ, 350 க்ளோஸு. இதை 300 ஆயிடுச்சு மறுபடியும். அப்போ 50 லாஸுன்னு பார்ப்பீங்களா, இல்லை நீங்கள் என்ன பண்ணணுங்க, மறுபடியும் 300 கொடுத்து உங்களால் பை பண்ண முடிஞ்சால் பை பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போது இது என்ன ஆகும், மறுபடியும் 300 மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே. ஸோ ஓவரால் பாருங்கள், இது டவுன் ஆகுறதுன்றத அப்போ என்ன பண்ணணும், டவுன் ஆகுதுன்னா அங்கே என்ட்ரியும் இருக்குது, உங்களால் ரெண்டுலேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆக்சுவலாக பைலேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும், செல்லுலேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நமக்கு என்ன வேணும், இங்கே ஸ்கில்லு வேணும். ஸ்கில்லு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாலேஜ் இருந்தால் நான் ரெண்டுக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு தான் லேர்ன் பண்ணிக்கங்க, லேர்ன் பண்ணிட்டு படிங்க. ஆக்சுவலாக இப்போது ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு வீடியோ நீங்கள் அதான் ஆக்சுவலாக நம்ம ஒரு புக்கு படிச்சுட்டு நம்ம இப்போது மாறிட்டோம். ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாம் ஸ்பீடுன்றத இன்ஸ்டா ரீல் 1 நிமிஷம் ரீலில் கற்றுக்கிற மாதிரி இருக்குது இப்போது எல்லாம். அது நீங்கள் திங்க் பண்ணணும். அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இதுக்கு வேணால் ஒர்க் ஆகலாமே தவிர மார்க்கெட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டுன்னு இல்லை, ஒரு ப்ராடக்டை நீங்கள் பில்ட் பண்ணி செல் பண்ணி பாருங்கள், 1 நிமிஷத்தில் ஒர்க் ஆகுமான்றது. மேனுஃபேக்சர் பண்ணணும், காஸ்டிங் பார்த்தோம். ஆக்சுவலாக அது ப்ரைஸிங் பார்ப்போம். நம்ம அந்த ஒர்க்கில் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். அந்த வீடியோ நமக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே மேக் பண்ண முடியல வீடியோ. ஸோ நான் அது அப்டேட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நம்ம கன்டினியூ பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்ப்போம் ஆக்சுவலாக ஓகேங்களா. அப்போது ஒரு ப்ராடக்டை நீங்கள் வேணால் சும்மா ஒரு ஸ்கில்லை வேணால் நீங்கள் கற்றுக்கலாமே தவிர பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி 1 நிமிஷத்தில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்றதை விட பண்ண முடியும், ஆனால் அது பின்னாடி அதுக்கான ஒர்க்கு இருந்திருக்கும். இல்லாமலாம் உங்களால் நீங்கள் எடுத்தோடனே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஒன்றில் லேர்ன் பண்ண முடியாது. ஒரு வீடியோவில் 20 நிமிஷம் வீடியோவில் என்ன பண்ண முடியுமோ அதுதான் கவர் பண்ண முடியும் நம்மளால். இது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் க்ரோ ஆக முடியும் ஓகேங்களா. இப்போது ஒரு 95 இருந்துச்சு, 4 ரூபாயில் இருந்த மார்க்கெட்டு 94 95 1994 95 4 ரூபா 3 ரூபா அந்த மார்க்கெட்டு இன்றைக்கி எங்கே இருக்குது, 400 இருக்குது ஓகேங்களா. அப்போ 95 2005 2015 2025 30 வருஷம் 30 இயர்ஸில் இந்த இருக்குது. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னால் இருக்கும், அப் அண்ட் கரெக்ஷன் இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறீங்கன்னா கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் லாங் டைமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு நாளைக்கு எடுக்கிறீங்கன்னா கிடைக்கும், ஷார்ட் டைமில் கிடைக்கும். அதுக்கான என்ன ரிட்டர்னோ அதுதான் இருக்கும் ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இருக்காது. நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடிங்கில் லாஸ் இருக்கும் ஓகே. ஸோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் ஐடிசி என்ன பண்ணலாம், அக்குமுலேஷனுக்கு கரெக்டாக டவுனாக அக்குமுலேஷன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ட்ரெண்ட் ரிவர்சல் வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போது வரைக்கும் 300 280 ஆக்சுவலாக இந்த நேர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே மார்க்கெட்டு இதுவாகலை அப்படின்னா ஓகேவா. ஸோ நானும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், ஏதாவதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.